இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையை பார்க்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக புதிய அரசமைப்பு விவகாரத்தில் தமிழ் தலைமைகளே ஒன்றுபடுக, தமிழ் சிவில் சமூக அமையம் வலியுறுத்து. விரிவாக பார்க்கையில் தேர்தல் கால கூட்டணிவுகளுக்கு அப்பால் தமிழர் தேசம் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இயங்குவது மிக முக்கியமானதாகும். அதன்படி பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் பாராளுமன்றத்தின் ஊடாக முன்வைக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு உருவாக்க முயற்சி தொடர்பில் கருத்தொருமித்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். அப்போது நிலைப்பாடானது திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலும் தமிழர் தேசம், சுய நிர்ணய உரிமை, இறமை மற்றும் வடக்கு கிழக்கு தாயகம், அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு ஆகிய விடயங்களில் விட்டுக்கொடுப்பின்றி அமைய வேண்டும் என தமிழ் சிவில் சமூக அமையம் வலியுறுத்தியுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தையிட்டி விகாரை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தையிட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கம் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கவில்லை என புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. நேற்றைய தினத்திலே அவர் விகாரை அகற்றப்பட மாட்டாது என்று தெரிவித்ததாக ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே செய்தி வெளியாகின்ற நிலையிலே இன்றைய தினம் தையிட்டி விகாரை குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அவர் கூறியிருப்பதாக தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது. அதே போல தையிட்டியில் போராட்டம் ஆரம்பம் என்று நேற்று தையிட்டி விகாரை நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கு கிழக்கில் கிராமிய வீதிகளை புனரமைக்க அனுமதி, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல 7456 பதவி வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு அனுமதி, அரச வேலையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளுக்கு அமைய 7452 பதவி வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியும் காணப்படுகிறது. உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு நேற்று ஆரம்பம். ஜனாதிபதி அனுர இன்று உரையாற்ற உள்ளார் என்று 2025ஆம் ஆண்டு உலக அரசுகளுக்கான உச்சி மாநாடு நேற்றைய தினம் துபாயிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மாநாட்டிலே இன்று உரையாற்றுவார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல கோம்பையன் மணல் மருத்துவ எரியூட்டியால் தமக்கு பாதிப்பு, அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு போராட்டம். கோம்பையன் மணத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை எரியூட்ட பயன்படும் அந்த நிலையத்திலிருந்து வெளியாகக்கூடிய புகையினால் சுவாச நோய்கள் மற்றும் துர்நாற்றங்கள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களிடம் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஆராய்வுகளையும் அவர் முன்னெடுத்திருப்பதாக அந்த செய்தியும். தையிட்டி விகாரை விவகாரம், கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பானை. தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு நேற்று அழைப்பானை விடுத்திருக்கிறது என்ற செய்தியும், இன்று மின்வெட்டு இல்லை. அதே போல வவுனியாவில் ஆணொருவரின் சடலம் மீட்பு, 20 திருட்டுக்கள், வவுனியாவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று ஆரம்பம், இன்றைய தினமும் தொடரும் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்ற அழைப்பாணை என்ற ஒரு செய்தி. ஏப்ரல் 24ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நகர்வுகளை மேற்கொள்ளும் அரசு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மின் தடைக்கு காரணம் என்ன, அரசு வெளிப்படுத்த வேண்டும், நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்து என்ற ஒரு செய்தி. உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பினால் மஹிந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உத்தியோகபூர்வமான இல்லம் தொடர்பான பிரச்சனைகள் பற்றிய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதில் இன்றைய தினம் மீளவும் நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு கடிதம் தந்தால் தாங்கள் வெளியேறுவதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் மின்வெட்டு இல்லை என்ற ஒரு செய்தி நாங்கள் இலவை வலம்புரியில் பார்த்த செய்தி. தொடர்ந்து நல்லூரில் தைப்பூச திருவிழா என்ற நல்லூர் கந்த சுவாமியார் திருமஞ்சம் ஏறி வருகின்ற காட்சி புகைப்படம் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் கிராமிய வீதிகளை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், 7000த்திற்கு அதிகமானோரை அரசு சேவையில் இணைக்க அனுமதி என்று நாங்கள் வலம்புரியில் விரிவாக பார்த்த செய்திகள் தான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம்.
லசந்த கொலை சம்பவத்தில் மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் புதிய நடவடிக்கையில் பாதுகாப்புத்துறை. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மறைக்கப்பட்ட சாட்சிகளை ஆதாரங்களை தேடும் புதிய நடவடிக்கையை பாதுகாப்புத்துறை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது என்று இந்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முகமாலையில் கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட ஜப்பான் தூதுவர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இவரிடத்தில் இதுவரை 89 இந்திய மீனவர்கள் கைது என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில், இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 89 இந்திய மீனவர்கள் 10 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார், நெடுந்தீவு மற்றும் பருத்தித்துறை கடற்பரப்புகளில் இவர்களை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவில் பாடசாலை மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல் என்ற ஒரு செய்தி. வவுனியா வைரவப்புளியங்குளத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான சில இளைஞர்கள் உயர்தர வகுப்பு மாணவன் ஒருவர் மீது கண்ணாடி துண்டுகளால் வெட்டியதில் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வடக்கில் தென்னை ஆராய்ச்சி சபையில் ஒரு அலகாக நிறுவ வேண்டியது அவசியம் என்ற செய்தியும், வடக்கில் புதிய தென்னை வலயத்தை உருவாக்க முழுமையான ஒத்துழைப்பு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவில் குளவி கொட்டியதில் 9 பேர் மருத்துவமனையில் அனுமதி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு தாமதப்படுவது ஜனாதிபதியின் நட்பெயருக்கு களங்கம், சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில், புதிய அரசியல் அமைப்பொன்றை தயாரிப்பது இலகுவானதொரு விடயமல்ல. இருப்பினும் ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்குரிய கால வரையறை ஒன்றை நிர்ணயித்து உரிய நகர்வுகளை ஆரம்பிக்க வேண்டும். யாப்புருவாக்க செயல்முறையை அனாவசியமாக தாமதப்படுத்துவது ஜனாதிபதியின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் என முன்னாள் சபாநாயகர் ஹரு ஜயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 3 நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நுரைச்சோலை அணை மின் நிலையம் என்ற ஒரு செய்தியும், கர்ப்பவதி பெண்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பெரும் சவால்கள் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில், இலங்கையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சவால்கள் எழுந்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு 3,41,745 கர்ப்பவதிகள் பதிவு செய்யப்பட்டனர். இதன் மூலம் 3,19,010 குழந்தைகள் பிறந்துள்ளன. எனினும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் அனைத்தும் ஆரோக்கியமற்றவர்கள் என்று இலங்கை சமூக மருத்துவர்கள் கல்லூரி தெரிவித்துள்ளதாக இந்த ஒரு துயரகரமான செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தையிட்டி விஹாரை தொடர்பில் அரசு தீர்மானம் எடுக்கவில்லை, அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிஹாரை பற்றிய தகவல்களாக, அரசு தீர்மானம் எடுத்த தகவல்களாக அந்த காணிகளை திருப்ப வழங்க முடியாது, மாற்று காணிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு நேற்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியான செய்திக்கு எதிராக அமைச்சரவை எந்த விதமான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் உத்தியோகபூர்வமாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து துபாயில் பிரபல தொழிலதிபரை சந்தித்த ஜனாதிபதி அனுரகுமார என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மக்களை மூடராக்கும் மின்சக்தி அமைச்சர் உதய கம்மன்பில குற்றச்சாட்டு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இருக்கிற. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளுக்குள் நேற்றைய தினம் தைப்பூச நாளன்று நேற்று தமிழ் கடவுளான கந்த பெருமான் இணுவயம் பதிதனில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சமேத சண்முகராய் உலக பெருமஞ்சம் தனில் ஆரோகணித்து அவனிதனில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் என்று இணைவில் உலக பெருமஞ்சத்தினுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டது. அதே போல நாகை காங்கேயன் கப்பல் சேவை இறந்து இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படும் என்று இருந்த நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது இன்றைய தினம் நடைபெறாது என நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும், நல்லூர் தென்திசை நுழைவாயில் திறப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நேற்றைய தைப்பூச தினமான நாளிலே நல்லூரில் அமைக்கப்பட்ட நுழைவாயில், தென் திசையிலே அமைக்கப்பட்ட நுழைவாயில் நேற்று 12 மணி அளவிலே திறந்து வைக்கப்பட்டது என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டது. அதே போல நேற்றைய தினம் பார்த்தது போல வீதி விபத்துகளால் இதுவரை 203 பேர் பலி என்றும் இந்த ஒரு 38 நாட்களுக்குள்
203 பேர் வீதி விபத்துகளால் பலியாகி இருக்கிறார்கள் செய்தியும் போலி விளம்பரங்கள் தொடர்பில் மத்திய வங்கி மீண்டும் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் பெட்டிஷியன்ஸ் அணி 5 இலக்குகளால் வெற்றி. கொக்குவில் வளர்மதி விளையாட்டுக் கழகம் நடத்தும் வருடாந்த 30 பந்து பரிமாற்றங்களை கொண்ட துடுப்பாட்ட தொடரின் 2வது லீக் போட்டியில் பெட்டிஷியன்ஸ் அணி 5 இலக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் பயணித்த படகு செயலிழப்பு, விரைந்து மீட்ட கடற்படை. நெடுந்தீவு குறுகட்டுவான் இடையில் செயலிழந்த படகினை கடற்படையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கரவட்டி பிரதேச செயலகத்துக்கு புதிய செயலாளர் நியமனம். கரவட்டி பிரதேச செயலகத்தின் புதிய பிரதேச செயலாளராக திருமதி மணிவண்ணன் உமா மகள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கரவட்டி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய தயாரூபன் அவர்கள் இடமாற்றம் பெற்று சென்றதை அடுத்து முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய திருமதி மணிவண்ணன் உமா மகள் கரவட்டி பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் யாழ் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தில் தரம் 1க்கான கால்கோள் விழாவில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வித்தியாலய அதிபர் தவகீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல கீரிமலை நகுலேஸ்வரத்திற்கு நாளைய தினம் கொடியேற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பயண கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் ட்ரம்ப் எச்சரிக்கை. காசாவில் இருந்து எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கைதிகள் விடுவிப்பை நிறுத்துவதாக அறிவித்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஹமாஸ் அமைப்பு அறிவித்தது என்ற செய்தியும் பிரான்ஸ் என்ற மோடியை கட்டியணைத்து வரவேற்றார் மெக்ரோன். பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்க சென்றிருக்கும் பிரதமர் மோடியை அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கட்டியணைத்து வரவேற்றார் என்ற செய்தியும் அமெரிக்காவில் விமானங்கள் மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, பலர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல 115 அடி பள்ளத்தில் விழுந்த பேருந்து 55 பேர் உயிரிழப்பும். குவாத்மலாவில் சோகம் என்ற செய்தியும் போனி ஸ்பீக்கரில் பேசியதற்காக $270 அபராதம் விதிப்பு. பிரான்ஸ் நாட்டில் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் போனில் ஸ்பீக்கரை ஒன் பண்ணி பேசியதால் அவருக்கு $207 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதாக வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து பயங்கர விபத்து, 51 பேர் பலி. ஹவுதமலாவில் பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 51 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெட் விமானங்கள் மோதி விபத்து, அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, 2 வாரங்களில் 80 பேர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பலஸ்தீனர்கள் மீண்டும் குடியேற உரிமை இல்லை, ஹாசா மீது கண் வைத்துள்ள அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும், மெக்சிகோ வளைகுடா அமெரிக்கா வளைகுடாவானது, பெயர் மாற்ற ட்ரம்ப் உத்தரவு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்தார் ட்ரம்ப் என்ற அமெரிக்க செய்திகள் தான் அதிகம் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளாக தைப்பூசத்தை முன்னிட்டு பாரம்பரிய அறுவடை விழா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. தைப்பூசத்தை முன்னிட்டு பாரம்பரிய முறையிலான புதிர் அறுவடை விழா மூதூர் மணற்சேனை பகுதியில் நேற்று காலை மிகச்சிறப்பாக நடைபெற்றது என்றவாறு இந்த புகைப்படம் கலாச்சார நிகழ்வுகளும் மாட்டுவண்டி சவாரிகளும் என்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட இந்த விழாவின் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெரிய நீலாவணையில் மதுபான சாலை திறப்பு, பொதுமக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி. 2 தடவைகள் பொதுமக்கள் நடத்திய எதிர்ப்பு போராட்டங்களையும் பொருட்படுத்தாது பெரிய நீலாவணையில் மதுபான சாலை நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பொதுமக்கள் 3வது முறையாக ஆர்ப்பாட்டத்தை கொட்டும் மழையில் முன்வைத்தனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெருந்தொகை கேரளா கஞ்சாவை கட்டிலின் கீழ் பதுக்கியவர் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கூட்டுறவு சங்க நுகர்வோர் விற்பனை நிலையம் திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக புதிய புலனாய்வு பிரிவுகளை அறிமுகப்படுத்துகிறது சிஐடி, சிக்கலான விசாரணைகளை கையாள்வதற்காக என்ற ஒரு செய்தி. 2 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் கைது. நீதிமன்றம் சென்றபோது விபத்து, போலீஸ் சார்ஜென்ட் உயிரிழப்பு, பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் உட்பட 2 காயம் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நெழுக்குளம் முருகன் ஆலயத்தில் பாரம்பரிய முறையில் புதிரெடுக்கும் நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும்,
நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு தைப்பூசமான நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் தெற்கே உள்ள கோயில் வீதியில் அமைக்கப்பட்ட அலங்கார தோரண வாசலான நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்றவாறு புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள். வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை தொடர்ந்து உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளுக்குள் வடக்கு ஆளுநரை சந்தித்த சீன தூதரகத்தின் குழுவினர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், இலங்கை சீன தூதரகத்தின் பொறுப்பதிகாரி ஜி ஜான் வேய் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் காலை இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல 40,000 இதய சிறுநீரக நோயாளிகள் காத்திருப்பு பட்டியலில் அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்காக 40,000க்கும் மேற்பட்ட இதய மற்றும் சிறுநீரக நோயாளிகள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வாகன இறக்குமதிக்கு தயங்கும் இறக்குமதியாளர்கள் என்ற செய்தியும், சண்டிலிப்பாய் சீரணி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் தேவஸ்தான புனராவர்த்தன அஷ்டபந்தன சமர்ப்பண உத்தமோத்தம திரத்ய திம்ச குண்ட பவசி மகா கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணுவில் கந்தனின் பால்குட பவனி என்று நேற்றைய தைப்பூச தினத்திலும் இணுவில் கந்தனுக்கு இடம்பெறக்கூடிய பால்குட பவனி தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இனவாதத்தை தூண்டி விடாதீர்கள், குறிப்பாக தையிட்டு விகாரி தொடர்பாக இனவாதத்தை தூண்டி விடாதீர்கள் என்ற கோணத்தில் அந்த ஆசிரியர் தலையங்கமும், நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி, நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் நெல் மற்றும் அரிசி கொள்வனவின் போது விற்பனை செய்தல், விநியோகித்தல், குற்றுதல், சூடு மிதித்தல் மற்றும் அவ்வாறான செயலாக்கங்களை விவரங்களாக நடாத்தி செல்வதற்கு சபை ஒன்று ஸ்தாபிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் அதற்குரிய சேவைகளை வழங்குதல் தொடர்பான விடயங்களுக்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளதுன்னு அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல புதிய புலனாய்வு பிரிவுகளை அறிமுகப்படுத்திய போலீஸ் திணைக்களம், இலங்கைக்கும் ஐக்கிய அரபுக்கும் இடையில் முதலீட்டு ஊக்குவிப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட உள்ளது என்ற செய்தியும், வலம்புரி சங்குகளை விற்பனை செய்த 3 கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல இவைதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலில் தினக்குரல் நாளிதழை பார்ப்போம். தினக்குரல் நாளிதழுடைய தலைப்பு செய்தியாக, தையிட்டியில் 2ஆம் நாளான இன்று நில உரிமை கோரி பாரிய போராட்டம், பேதங்களை கடந்து மக்களை ஒன்றிணைய அழைப்பு, நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவை பெற்ற போலீசார், விகாரை சுற்றாடலில் பெருமளவு போலீசார் குவிப்பு என்றும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தையிட்டி விகாரை தொடர்பான ஆர்ப்பாட்டம் 2வது நாளாக இன்றைய தினத்திலுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறதும், பேதங்களை தாண்டி மக்களை ஒன்றிணைய அழைப்பும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தையிட்டியில் மக்களின் காணியை அபகரித்து பௌத்த விகாரை கட்டப்பட்டதை எதிர்த்து மக்களின் காணிகளை மீள வழங்க கோரியும் இன்று மக்கள் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக உதயனுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உதயன் நாளிதழின் பிரதான செய்தியாக திஸ்ஸவிகாரை விவகாரம், எமது காணிகளே எமக்கு தேவை, பொதுமக்கள் நேற்று போராட்டம் இன்றும் தொடரும் என அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு நேற்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பௌத்தம் உன்மதம் தையிட்டி எண்ணிலம் என்றவாறு பதாகைகளை தாங்கி இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளதாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளாக, ஊடகங்களுக்கு போலீசார் கெடுபிடி, யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரை பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசார் நேற்று கடுமையான கெடுபிடிகளை வழங்கியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பந்தய ஓட்டம், ஈப்போசா மற்றும் தனியார் பேருந்துகள் விபத்து என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத சட்டம் நீக்கப்படுவது உறுதி, அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவென அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக, கொல்லப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி வழங்கப்படும், அமைச்சர் நலிந்த ஜாதிச என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குடும்ப தலைவர் சடலமாக மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை, வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்ப தலைவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்ற அழைப்பானை, போலி தகவலை அடிப்படையாக வைத்து போலீசார் மிக மோசமான நடவடிக்கை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தையிட்டி விகாரையை இடிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுவித்தது போன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட போலியான தகவல்களை
அடிப்படையாக வைத்து போலீசார் மிக மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பற் சேவை இன்று இல்லை என்ற ஒரு செய்தியும், பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுப்போம் அரசாங்கம் உறுதி என்ற ஒரு செய்தி, இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் 3 நாட்களில் மீன்பிடிக்க அனுமதி தேவை தமிழக காங்கிரஸ் வலியுறுத்து என்ற ஒரு செய்தி. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்னர் வலம்புரி நாளிதனுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய முற்பக்க செய்திகளாக தையிட்டி மக்கள் போராட்டத்திற்கு யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்க தீர்மானம் என்ற செய்தி. குறிப்பாக தையிட்டி மக்கள் போராட்டத்திலே சிறுபான்மையினருடைய காணி சுவீகரிப்புக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டத்திலே யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் தாங்களும் தங்களுடைய ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 1990களில் தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு வெளியேறும் பொழுதும் அது எவ்வளவு வலியை கொடுத்தது என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே தமிழ் மக்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு, நில உரிமை போராட்டத்துக்கு நாங்களும் எங்களுடைய ஆதரவை வழங்க உள்ளோம் என்று யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் ஆதரவு தெரிவித்ததாக அந்த செய்தியும், வடக்கு கிழக்கில் 2000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகளின் புனரமைப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது என்ற செய்தியும், பரந்தன் விபத்தில் குடும்பஸ்தர் பலி. நேற்று பரந்தன் கிளிநொச்சி பகுதியில் நேற்று இரவு விபத்து ஒன்று இடம்பெறுகிறது. இந்த இடத்திலே 4 பிள்ளைகளின் தந்தை விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். வீதியின் அருகாமையில் நடந்து சென்றவரை பேருந்து மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும், கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது, வவுனியாவில் சம்பவம். கடந்த 4 மாதங்களில் மட்டும் போதைப்பொருள் பயன்படுத்திய 17 போலீசார் பணி நீக்கப்பட்டனர் என்று தொடர்ச்சியாக இந்த போலீசாருடைய போதைப்பொருள் பாவனை தொடர்பான விடயங்கள் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கும் போது கடந்த 4 மாதங்களில் மட்டும் 17 போலீசார் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், எனவே பார்த்த போல தையிட்டி விகார விவகாரம் கஜேந்திரகுமாருக்கு அழைப்பு கட்டளை என்ற செய்தியும், அரசு சேவையில் காணப்படும் 7456 வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தியும், வடக்கு கிழக்கை இணைக்கும் கொக்குழாய் பாலத்தை புனரமைப்பது அவசியம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல இன்றைய தினம் மின்வெட்டு இல்லையாம் என்று தொடர்ச்சியாக மின்வெட்டு இருக்கும் என்ற நிலையில் இன்றைய தினம் மின்வெட்டு இல்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழ் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உதயன் நாளிதழின் முற்பக்க செய்தியில் ஒரு விடயம், இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் 3 நாட்களில் மீன் பிடிக்க அனுமதி தேவை தமிழக காங்கிரஸ் வலியுறுத்து என்ற செய்தியை நாங்கள் ஒரு முறை விரிவாக பார்க்கலாம். வாரத்தில் 3 நாட்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்தியில் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அதற்கு மத்திய அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழக கடற்பரப்பில் போதிய மீன்கள் இல்லாத காரணத்தாலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இந்திய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டுமாயின் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமையை இந்திய மத்திய அரசாங்கம் மீள உறுதிப்படுத்த வேண்டும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதற்கு முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, இரவல் கடலில் மீன் பிடிக்கிறதற்கு எவ்வளவு திமிரோடு கேட்கிறார் பார்த்தீர்களா என்ற முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளாக, யோசிதவின் பாட்டிக்கு பயண தடை. மேலதிகமாக பார்க்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவின் பாட்டி டேவி பெரஸ்ட் விக்ரமசிங்கவிற்கு கடுவலை நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பரந்தனில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. யாப்பு உருவாக்கத்தின் தாமதம் ஜனாதிபதியின் பெயரை கெடுக்கும், சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டமா அதிபரின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியாது, பொங்குகிறார் உதயட் கம்மன் பில என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. 3 லட்சம் பேருக்கு இவ்வாண்டில் பணி வாய்ப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கையில், 2025ஆம் ஆண்டு 3,40,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 52,000 பேரும், குவைத்திற்கு 84,000 பேரும், ஐக்கிய அரபு ராஷ்டிரத்திற்கு 55,000 பேரும், இஸ்ரேலுக்கு 15,000 பேரும், 15,900 பேரும், ஜப்பானுக்கு 9,000 பேரும், கொரியாவிற்கு 8,000 பேரும் வேலைவாய்ப்பு பெற்று செல்ல உள்ளனர் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலக உருவாக்க நடவடிக்கை ஆரம்பம், தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு அறிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அதனைத் தொடர்ந்து IMF குழுவினருடன் பிரதமர் கலந்துரையாடல். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக துறைசேரி உண்டியல் ஏலம். 1,57,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களில் ஏலம் நேற்று நடைபெற்றது. 91 நாட்களில் முதிர்ச்சி அடையும் 27,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்களில் முதிர்ச்சி அடையும் 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்களில் முதிர்ச்சி அடையும் 75,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலம் விடப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போதை பாவனையால் 17 போலீசார் நீக்கம் என்ற ஒரு செய்தியும், மீண்டும் நிறுவப்பட்ட நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதிகளுக்கு வீட்டுக்கடன். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த நகர்ப்புற மேம்பாடு, கட்டுமான மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும். வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்கப்படும் என்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ந்தும் தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர்களின் இழப்பீடுகள் தொடர்பில் விரைவில் முழுமையான அறிக்கை வெளியீடு. சொத்து சேதம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட இழப்பீடுகள், அதற்காக முன்னெடுக்கப்பட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி. சட்டமாதிபர் பதவி நீக்கப்படாது, அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தெற்காசியாவில் இறப்புகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் பிரதான காரணமாகும். தெற்காசியா பிராந்தியத்தில் உயர் இரத்த அழுத்தம் ஒரு முக்கிய சுகாதார பிரச்சனை எனவும் இது 70 வயதுக்குட்பட்ட நபர்களின் இறப்புகளுக்கு கணிசமான பங்களிப்பதாகவும் தொற்று நோய்கள் தொடர்பான ஆலோசகர் சமூக மருத்துவர் செரின் பாலசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஊடகத்துறைக்கு அப்பால் தமிழ் தேசத்தின் மேன்மைக்காக மகத்தான பங்காற்றியவர் பாரதி. ஊடகத்துறைக்கு அப்பால் தமிழ் மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார உரிமைகளுக்காக மகத்தான பங்காற்றியவர் பத்திரிகை ஆசிரியர் பாரதி ராஜநாயகம். தமிழ் தேசம் பற்றிய தெளிவான உணர்வும் அதனை கட்டியெழுப்புவதற்கான சிந்தனையும் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தமையை நான் அறிவேன் என வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தியும். மருத்துவ கழிவு எரியூட்டல் மக்களுக்கு ஆபத்தானதாக என்ற குரல் பதிப்பு என்று யாழ் தினக்குரலுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதே போல உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகள் இருந்து காணப்பட்டால் அவதானம் என்று வரும் சாணக்கிய நீதி என்ற ஆன்மீக கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சமூக நல்லுறவுக்கு விரிசல் ஏற்படும் விதமாக கருத்து கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சமூகங்களுக்கு இடையிலான நல்லுறவு விரிசல் ஏற்படும் விதத்திலான கருத்துக்கள் தெரிவிப்பதை பொறுப்பு வாய்ந்தவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி. அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் அர்ச்சுனா ஆகியோருக்கு இடையிலான கருத்து முரண்பாட்டை அடிப்படையாக கொண்டு இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. சட்டத்தை வளைக்கின்ற நடவடிக்கைகள் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. தையிட்டி விகாரை தொடர்பில் போராட்ட முன்னணி அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு சட்டத்தை வளைத்துக் கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இடம்பெறுகின்றன என்ற செய்தியும். அனுரவின் மோசமான நிர்வாகமே மின்வெட்டுக்கு முழு காரணம். வீண்பலி சுமத்தி உண்மையை மறைக்க முடியாது. நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம், பின்னர் முந்தைய அரசாங்கங்கள் மீது பழி சுமத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். நிலச்சரிவுகளால் பாதிப்புற்று அகதி முகாம்களில் வாழும் குடும்பங்களுக்கு புது வீடுகள். மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து இன்னும் அகதி முகாம்களில் வாழும் குடும்பங்களுக்கு விரைவாக வீடுகள் வழங்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் என்ற செய்தியும். கொள்ளுப்பட்டியில் உயிரிழந்த வெளிநாட்டு பெண்களின் சடலங்களை பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவும். கொள்ளுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது திடீர் சுகவீனமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த 2 வெளிநாட்டு பெண்கள் தொடர்பான பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கோட்டை நீதவான் நிபுலில் அங்காபுர உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிவேக ஹேட்ரிக் வெற்றி அயர்லாந்து அணி உலக சாதனை என்ற செய்தியும். 90 இருந்த இலங்கை அணி தற்போதைய இந்திய அணியை வீழ்த்தும். T20 லீக் போட்டிகளில் சர்வதேச கிரிக்கெட் தரம் குறைந்து வருகிறது. தலை சிறந்த முன்னாள் வீரர்களை போன்ற வீரர்களை உருவாக்க முடியவில்லை என்று இலங்கை அணிக்கு உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்த கேப்டனான அர்ஜுன ரணதுங்க தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல ஜனவரி ICC சிறந்த வீரர் விருதை வென்றார் வாரிக்கன் என்ற செய்தியும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட உள்ள இலங்கை அணி அறிவிப்பு. ரோட்டர்பாம் டென்னிஸ் சாம்பியனான அல்காரஸ் என்ற செய்தியும் தினக்குடைய விளையாட்டு செய்திகளாகவும் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. இவைதான்
இன்றைய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து முனைந்திருக்கிற நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.